ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். போடு போடு தகிடு தகிடு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷனு 2 பேரை பிக் பாஸ் வீட்டிலேருந்து தூக்குறாங்க. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரம்யா ஜோ தான் வெளியே போகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி பரவிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எஃப்ஜேவை சொன்னாங்க. எஃப்ஜேலாம் சான்ஸே கிடையாது, போக மாட்டாரு அப்படின்ட்டு துஷாரை சொன்னாங்க. அடுத்தது கடைசியாக நம்ம பிரவீனை சொல்லிட்டாங்க. யாரு தாண்டா போகிறது, ஒரே குழப்பறீங்களடா, டேய் சொல்லி தொலைங்கண்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸ் ஹவுஸ்ல சாட்டர்டே சண்டேக்கான ப்ரோக்ராமை இன்னைக்கே அவர் நடத்திட்டாரு. சாட்டர்டேக்கான லைவை இன்னைக்கே நடத்தி ஒரு பெர்சனை அவர் எவிக்ட் பண்ணியே இருக்கிறாரு. ஓட்டிங் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கமருதீன் தான் டாப்ல இருக்காரு. அடுத்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம கானா வினோத் இருக்காரு. அவருக்கும் பார்த்தீங்கன்னா செம ஃபேன்ஸ் இருக்காங்க போல, ஓட்டை அள்ளி தெளிச்சிருக்காங்க. அவரும் அதிக ஓட்டுகள் வாங்கி அப்படி முன்னும் மின்னுமா இருக்கிறாங்க. கமருதீனா வினோத்தா அப்படின்ற மாதிரி 2 பேரும் மாத்தி மாத்தி அதிக ஓட்டுகளை வாங்கிட்டு இருக்காங்க. 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா வேணா இருக்கிறாங்க. அவங்க அப்படியே கொஞ்சம் பேசி ஃபேக்கா நடிக்கிறாங்களா இல்ல அவங்க சுவாபமே அப்படிதானா அப்படின்னு கன்ஃபியூஸ்ல மக்கள் அவங்க மேல பாசமா தான் இருக்காங்க. நிறைய பேர் அவங்களுக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க. 3வது இடத்துல பாத்தீங்கன்னா வேணா இருக்கிறாங்க. 4th பிளேஸ்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா விஜய் பார்வதி தான் இருக்காங்க. ஷோவோட கண்டென்ட் கொடுக்குறவங்களே அவங்க தான், ஷோவை தாங்கி பிடிக்கிறவங்களே அவங்க தான், நெகட்டிவோ பாசிட்டிவோ அவங்க தான் கண்டென்ட் கொடுத்துன்னு இருக்கிறாங்க இது வரைக்கும் அப்படின்னு பிரியங்காவே சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஓட்டுகள் பயங்கரமா வந்துட்டு இருக்கு. அவங்களும் 4th பிளேஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. விஜய் பார்வதி எல்லாம் ஃபைனல் வரைக்கும் போவாங்க. 100 days கண்டிப்பா அந்த வீட்டில் இருந்துட்டு தான் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அவங்க வெளியே வருவாங்க அப்படின்னு மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா யார் இருக்காங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் தான். அவருக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாருங்க. அவர் செய்யக்கூடியதெல்லாம் ரசிச்சு தான் இருக்கிறாங்க ஆடியன்ஸ். அவருக்கு நிறைய ஓட்டுகள் வருது. ஃபேன்ஸ் இல்லாம அவருக்கு ஓட்டுகள்லாம் வருது. போன வாரம் அவருக்கு அதிகமான ஓட்டுகள் விழுந்தது. இந்த வாரம் கொஞ்சம் கம்மி தான். இப்ப பாத்தீங்கன்னா 5வது இடத்துல தான் இருக்காரு. அவரும் ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் தான். 6வது இடத்துல விக்ரம் இருக்காரு. ஆவரேஜா மீடியமா அவருக்கு ஓட்டுகள் விழுந்துட்டு இருக்கு. விக்கல்ஸுக்கு இது ஃபர்ஸ்ட் நாமினேஷன். அதனால அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் இவருக்கு அதிக ஓட்டுகள் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த வாரம் நல்லாவே அவர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணாரு. மக்கள் மனசுலயும் கொஞ்சம் இடத்தையும் பிடிச்சிருப்பாரு. அதனால கண்டிப்பா இவரெல்லாம் தூக்க மாட்டாங்க. அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா சபரி தான் இருக்காரு. முதல் வாரத்திலேயே மக்கள் எல்லாம் சபரி தான் பிக் பாஸ் சீசன் 9ஓட டைட்டில் வின்னர் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. கூடவே பாத்தீங்கன்னா கனியும் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல, இவருக்கு அதிகமா ஓட்டு விழமாட்டேங்குது. சரியான கண்டென்ட்டும் கொடுக்கறது இல்ல. யாராவது சண்டை போட்டுக்கினா அங்க போய் அட்வைஸ் பண்றதும் தடுக்கிறதும் தான் இவருடைய வேலை. கேம்ல கூட பெருசா ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதும் இல்ல. நீ எங்கேயும் பேசாத அசையாதன்னு சொல்லிட்டு டாஸ்க்ல ஸ்டாச்சு பொம்மையாவது நில்லு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அந்த கேரக்டரை. 8வது இடத்துல யாரு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கெமி தான் இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் எல்லாம் அரிப்பு ஏற்பட்டு தோலெல்லாம் உரியுதுன்னு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டா. இன்னும் பிக் பாஸ் ஹவுஸ்ல வரலையா. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வாரத்தோட இந்த வாரம் பாத்தீங்கன்னா அதிக ஓட்டுகள் தான் வந்திருக்கு. இவங்களும் சேஃப் ஜோன்ல தான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் நாம சொன்னவங்க எல்லாருமே சேஃப் ஜோன்ல தான் இருக்கிறாங்க. அடுத்த 4 பேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரம்யா, எஃப்ஜே, பிரவீன் அண்ட் துஷார். இவங்க 4 பேருக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓட்டுகள் கம்மியா தான் விழுந்திருக்கு. ஏன்டா ரொம்ப இருக்கிற, யாரு எவிக்ட் ஆகலான்னு போயினா சொல்லி தொலையாண்டா அப்படின்ற மாதிரி தான் நீங்க நினைக்கிறீங்க. ஆக்சுவலி ரம்யாவை தான் எவிக்ட் பண்றதா இருந்தது. அவங்க கொஞ்சம் கண்டென்ட் கொடுக்கறதுனால, ப்ரொமோலாம் அவங்க நிறைய இடத்துல வர்றதுனால அவங்க வேணாம்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சிட்டாங்க. அடுத்து பிரவீன் கிட்ட வராங்க. அவர் ஒண்ணுமே பண்றது இல்ல, கண்டென்ட்டும் கொடுக்கறது இல்ல. கேப்டன்ல ஆர்மி கேம்பா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டையும் ஒழுங்கா வழி நடத்தல. ஏதோ பிராங்க் பண்ணி மக்கள் இடத்துல கொஞ்சம் இடத்த பிடிச்சாரு. அதுவே கூட மக்கள் ஓட்டே போடல இவருக்கு. கமருதீனும் பிரஜினும் தான் அதிக ஸ்கோர் வாங்கி அந்த பிராங்க்ல நிறைய ஓட்டுகளை வாங்கிட்டாங்க. ஸோ அதனால பிக் பாஸ் என்ன பண்ணாங்கன்னா இவரை தூக்கிடலான்னு முடிவு பண்ணாங்க. சரி, ஒரு ஆடு சிக்கிடுத்து, அடுத்த ஆடு யாருன்னு தேடிட்டு இருக்குல்ல, எஃப்ஜேவா துஷாரான்னு பார்க்கக்குள்ள துஷாரை தூக்கிடலாம். எஃப்ஜே கொஞ்சம் வாய ஆடுறான், கண்டென்ட் கொடுக்குறான், கோவத்துல துள்ளுறான். இந்த வாரம் தான் கொஞ்சம் எதுவும் துள்ளாம இருந்தான். அதுவே இன்னைக்கு துள்ளிட்டான். ஸோ கொஞ்சம் கண்டென்ட் கொடுக்குறான், அவனை கொஞ்சம் நிறுத்தி வச்சிடலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு துஷாரை தூக்கிட்டாங்க. துஷார் ஒரு கண்டென்ட்டும் கொடுக்கறது கிடையாது. இந்த அரோரா கூட சேர்ந்துக்கின்னு அவங்க கூடயே சுத்தி இருந்தா போல. இந்த வாரம் நம்மள தூக்கிட போறாங்க, ஏதாவது கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு திவ்யா கிட்ட போய் கோவப்படுற மாதிரி கோவப்பட்டு நானும் கெட்ட பையன் தான், நானும் ரவுடி தான் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிறாரு. பிக் பாஸ் டீம் பார்த்தாங்க, இவன் ஃபேக்கா நடிக்கிறான்பா, செல்லாது இவனை தூக்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எவிக்ட் பண்றதா ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். கன்ஃபார்மா துஷாரை தூக்கிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துடுது. நாளைக்கு பாத்தீங்கன்னா பிரவீனை தூக்குறாங்களாம். ஸோ இந்த வாரம் டபுள் எவிக்ஷன்ல பிரவீனும் துஷாரையும் தூக்கிட்டாங்க. ஆக 2 ஆடுங்க இந்த வாரம் போகுதுங்க வெளியே. மக்களே, இந்த 2 பேரையும் தூக்குனது உங்களுக்கு சந்தோஷமா இல்ல அன்ஃபேரான எலிமினேஷனா அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.